மீண்டும் பேச்சுவார்த்தை இல்லை. ஈரான் அறிவிப்பு தெஹ்ரானின் அணுசக்தி திட்டங்கள் 2 வருடங்களுக்கு தாமதப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் 8 கிலோமீட்டர் சுற்றுலாவை நாசம் செய்யும் கிளாஸ்டர் குண்டுகள் இஸ்ரேல் மீது ஈரான் வீசுவதாக குற்றச்சாட்டு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெறுகிறது. அதேவேளை இன்றைய ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி, தள்ளாடும் வான் பாதுகாப்பு, தடுமாறும் இஸ்ரேல், நெருங்கும் பேரழிவு, ஈரானை சமாளிக்க முடியுமா, அமெரிக்கா அணுகுண்டுகள் வீசுமா என்பது தொடர்பான கேள்விக்குறியோடு இன்றைய வீரகேசரி அதேபோல தினக்குரல் தினகரன் பத்திரிகைகளுடைய செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் அணுவாயுதம் தயாரிக்கவில்லை என அமெரிக்காவின் புலனாய்வு பணிப்பாளர் கூறியமை தவறானது என அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகளை தான் மீள ஆரம்பிக்கப் போவதில்லை என ஈரான் அறிவித்திருக்கிறது. அதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு தாம் பின்னடைய செய்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. எனவே நேற்று தினம் இதனை அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான மோதல்கள் 9வது நாளாகவும் நேற்று தொடர்ந்த விடயங்கள் பற்றிய செய்திகள் தான் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அமெரிக்க காங்கிரசுக்கு கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி தேசிய புலனாய்வு பணிப்பாளர் துல்சி கபாட் அளித்த சாட்சியத்தில் ஈரான் அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடவில்லை எனவும் ஈரானின் தலைவர் அயதுல்லா அல் கமெனி 2003ஆம் ஆண்டு அணுவாயுத தயாரிப்பை இடைநிறுத்த உத்தரவிட்ட நிலையில் அத்திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு அவர் அனுமதிக்கவில்லை எனவும் அமெரிக்க புலனாய்வு மதிப்பீடுகள் உள்ளதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் பேசுகின்ற போது, அப்போது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது என்பதற்கு என்ன புலனாய்வு தகவல்கள் உள்ளது, உங்கள் புலனாய்வு சமூகம் ஆதாரம் இல்லை என்கிறது என செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே அதற்கு அப்படியானால் என் புலனாய்வு சமூகம் தவறு, புலனாய்வு சமூகத்தில் யார் அவ்வாறு கூறினார் என ட்ரம்ப் எதிர்கேள்வியை கேட்டிருக்கின்றார். உங்கள் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் துல்சி கபாட் தான் கூறினார் என செய்தியாளர் கூறிய போது அவர் கூறியமை தவறு என ட்ரம்ப் பதிலளித்திருக்கின்றார். எனவே முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை கேள்வி ஒன்றுக்கு ட்ரம்ப் பதிலளிக்கையில் துல்சி கபாட் என்ன கூறினார் என்பது குறித்து தான் கருத்தில் கொள்ளவில்லை எனவும் அணுவாயத்தை பெறும் கடைசி கட்டத்தில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் துல்சி கபாட் நேற்று முன்தினம் ட்ரம்பின் கருத்தை ஆதரித்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அணுவாயுத தயாரிப்பை முழுமையாக்குவதற்கு ஈரான் தீர்மானித்ததால் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரையான காலத்திற்குள் அதை தயாரிக்கக்கூடிய நிலையில் ஈரான் உள்ளது என அமெரிக்காவிடம் புலனாய்வு தகவல் உள்ளது எனவும் கபாட் தெரிவித்திருக்கின்றார். எனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் உடனடியாக போர் நிறுத்தம் ஒன்றை அமெரிக்கா ஏற்பாடு செய்யும் சாத்தியத்தை ட்ரம்ப் நிராகரித்திருக்கின்றார். அத்தகைய உடன்பாட்டை தான் வரவேற்கக்கூடும் என தெரிவித்த ட்ரம்ப், போரில் இஸ்ரேல் சிறப்பாக செயற்படுகிறது, ஈரான் குறைந்தளவு சிறப்பாக செயற்படுகிறது, இப்போது போர் நிறுத்த கோரிக்கையை விடுப்பது கடினம், எவரேனும் தோல்வியடையும் வேலையை விட வெற்றியடையும் வேளையில் இது கடினமாகும் என ட்ரம்ப் பதிலளித்திருக்கின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு தாமதிக்க செய்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. நேற்று வெளியான செவ்வியொன்றில் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் கிடியோன் சார் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கின்ற போது, நாம் அறிந்த மதிப்பீடுகளின்படி ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதை ஏற்கனவே 2 அல்லது 3 வருடங்களுக்கு தாமதிக்க செய்துள்ளோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் நீண்டகால யுத்தம் ஒன்றுக்கு தனது நாடு தயாராக இருக்க வேண்டும் என ஈரானிய இராணுவ தளபதி ஏஆர் இஸ்மீர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தான் மீள ஆரம்பிக்கப் போவதில்லை என ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களை ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஜெனீவாவில் நேற்று முதல் கலந்துரையாடியிருக்கின்றார். அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்குமாறு அராக்சியை ஐரோப்பிய நாடுகளின் அமைச்சர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் அராக்சி அளித்த செவ்வியொன்றில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் அமைதியானவை என வலியுறுத்தினார். சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறுவதாகவும் ஈரான் தனது தற்காப்பு உரிமையை தொடர்ந்து பிரயோகிக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் பாதுகாப்பு ஆற்றல்கள் பேச்சுவார்த்தைக்கு உரியவை அல்ல எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கிடையில் திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ராஜ்தந்திர பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை நம்ப முடியாமா என்பது குறித்து அவர் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியது ட்ரம்ப் நிர்வாகத்தின் பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைகளில் உண்மையான ஆர்வம் கிடையாது, இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலை மறைப்பதற்காகவே
பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா பயன்படுத்தியுள்ளது என்பதும் அவர் விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார். எனவே ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் 9வது நாளாகவும் தொடரும் நிலையில் தெஹ்ரானில் 3 வைத்தியசாலைகள் மீது இஸ்ரேல் நேற்று முன்தினம் தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை தெஹ்ரானுக்கு தெற்கே இஸ்ரேலிய போர் விமானங்கள் நடத்திய தாக்குதல்களில் ஹமாஸின் இணைப்பாளரான ஈரானிய படைத்தளபதி உட்பட ஈரானின் 3 தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கிறது. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீது வெள்ளிக்கிழமை இரவு மீண்டும் தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. எனவே இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து ஈரானில் 263 பொதுமக்கள் உட்பட 657 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சுமார் 2000 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அமெரிக்காவை தளமாக கொண்டு மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று நேற்று முன்தினம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். ஈரானில் 400க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் நேற்று தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலில் குறைந்தபட்சம் 25 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இஸ்ரேலை நோக்கி ஈரான் குறைந்தபட்சம் 450 ஏவுகணைகளையும் 1000 ட்ரோன்களையும் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் சுட்டு வீழ்த்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். கிட்டத்தட்ட ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த வான் தாக்குதல்களில் அந்த ஏவுகணை தாக்குதல்களில் 105% மாத்திரமே அந்த இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பையும் தாண்டி ஊழியரிடத்து தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் இப்போது அறிவித்து வருகிறது. எவ்வாறு இருப்பினும் இப்போது ஈரானை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான பொருளாதார நகராக இருக்கின்ற ஹைஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அங்கு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பல முக்கியமான கம்பெனிகள் நிறுவனங்கள் மையமிட்டிருக்கின்ற ஒரு பகுதியாக ஹைஃபா நகர் இருக்கிறது. எனவே ஹைஃபா நகர் மீது ஈரானுடைய அந்த ஏவுகணை விழுந்து அல்லது அவருடைய ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து இஸ்ரேலினுடைய இந்த பாதுகாப்பு அல்லது அயன்டோம் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பான விடயத்தில் மிகப்பெரிய கேள்வி எழுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே ஈரானுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறுகிறது என்பதாகத்தான் ஈரான் பக்கம் இருந்த தகவல் வெளியாகிறது. இருந்த போதிலும் இஸ்ரேல் பக்கம் தெரிவிக்கின்ற விடயங்கள் நாங்கள் அவருடைய தாக்குதல்களை தவிர்த்து விட்டோம் என்பதாக அவர்கள் தெரிவிக்க இப்போ தொடர்ச்சியாக ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி சரமாரியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழலில் இப்போது இஸ்ரேல் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இஸ்ரேல் ஈரான் இந்த யுத்தம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி நேற்றைய தினம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் இந்த யுத்தத்தை ஒரு 3ஆம் உலக யுத்தமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுவதாக புட்டின் அவர்கள் தெரிவித்த விடயம் இப்போது உலகளாவிய ரீதியில் மீண்டும் ஒரு அச்சமான சூழலை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணலாம். எனவே புட்டின் தெரிவிக்கின்ற போது ஈரானுக்கு உதவிகள் வழங்கப்படவில்லை, எனவே ரஷ்யா அதிலிருந்து ஒதுங்கியிருப்பதான ஒரு தகவல் வெளியான நிலையில் புட்டின் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது நாங்கள் ஈரானிடம் ஆயுத உதவி வேண்டுமா என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தோம், ஆனால் அவர்கள் இப்போதைக்கு தேவையில்லை என்பதாக தெரிவித்திருப்பதாக புட்டின் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் நான் கூறுகின்ற விடயம் இது நகைப்பான விடயம் அல்ல. உண்மையில் இது 3ஆம் உலக யுத்தத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பதாக புட்டின் அவர்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போல சீனாவும் மறுபக்கம் ஈரான் தனித்து விடப்பட்ட நாடு அல்ல என்ற வகையிலான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது. எனவே இந்த யுத்தம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் இது 3ஆம் உலக போருக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய யுத்த விமானங்களை போர் விமானங்களை சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கில் நிலைநிறுத்துவதான ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் வரை இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போது வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இது உருவாவதற்கான வாய்ப்பை இந்த ஈரான் இஸ்ரேல் மோதல் உருவாக்கி வருவதான பின்னணியில் அது நிறுத்துவதற்கான எந்த நாடுகளும் முயற்சிகளை மேற்கொள்ளதான விடயங்கள் இதுவரை தெரிய வரவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த யுத்தத்திற்காக மறைமுகமாக இப்போது இஸ்ரேலுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்ற சூழலில் மறுபக்கம் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இப்போது ஈரான் பக்கம், அது வடகொரியா போன்ற நாடுகள் ஈரான் பக்கம் இருந்து அவர்களும் இந்த யுத்தத்துக்கான உதவிகளை வழங்குகின்ற ஒரு முனைப்பு இருப்பதான தகவல் இருக்கே தவிர இந்த யுத்தத்தை நிறுத்திவிட்டு மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கான விடயத்தில் எவரும் எந்த நாடுகளும் இதுவரை கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு உதவி அளித்து யுத்தத்தை முன்னெடு செல்வதற்கான வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கிறே தவிர, எனவே இந்த யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்து மக்களின் உயிர்களை பாதுகாப்பது